ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடேரியனில் பன்னீர் பட்டர் மசாலா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த பாலக் பன்னீரும் ரொம்ப ஃபேமஸுங்க. இதில் நம்ம பாலக்கீரை பன்னீர் இதெல்லாம் சேர்க்கறனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து தண்டை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பன்னீர் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம பாலக்கீரையை வேக வைக்க போகிறோம். பேனில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வேகுது. இதை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாலக்கீரை ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு ட்ரைனரில் போட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுலேயே தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கீரையை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. இப்போது அதே பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக வெதுவெதுந்த சூடாகி இருக்கணும். இப்போ அந்த எண்ணெயில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இந்த தூள்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா இந்த மசாலா டக்குன்னு கருகி போயிடும். அதனால் சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இப்போ கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை போட்டுக்கலாம். இந்த பன்னீர் பீசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் நல்லா வேகிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பேனை மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பன்னீர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கியூப் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி துருவிக்கலாம். இப்போ வந்து கிரேவியை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்போ கார்னிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை மேலே ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கீரையெல்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.